உலகில் 800 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கும் விரல் ரேகை ஒன்றுபடுவது இல்லை. ஒரே இரட்டையர்களுக்கும் கூட. விரல் ரேகை கருவறையில் உருவாகிறது. 10வது வாரத்தில் தொடங்குகிறது. 17வது வாரத்தில் முடிகிறது. அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் மாறுவது இல்லை. எப்படி உருவாகிறது? ஆலன் டியூரிங் என்ற கணிதவியலாளர் கண்டுபிடித்த டியூரிங் பேட்டர்ன். 2 வேதிப்பொருட்கள் தோலுக்கடியில் பரவுகின்றன. ஒன்று வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, மற்றொன்று தடுக்கிறது. இவை மோதும்போது சுருள்களும் வளைவுகளும் உருவாகின்றன. ஏன் தனித்துவமாக இருக்கிறது? கருவறையில் குழந்தையின் விரல்கள் ஆம்னியாட்டிக் திரவத்தை தொடுகின்றன. தொடும் கோணம், அழுத்தம், நேரம் எல்லாம் ஒவ்வொரு விரலுக்கும் வேறு. மரபணு வடிவத்தை தீர்மானிக்கிறது. ஆனால் சரியான பேட்டர்னை சூழ்நிலை தீர்மானிக்கிறது. தோல் எரிந்தாலும் அதே ரேகை மீண்டும் வருகிறது. ஏன் என்றால் ரேகை தோலின் மேற்பரப்பில் இல்லை, டெர்மிஸ் என்ற ஆழமான அடுக்கில் பதிந்து இருக்கிறது. மேல் தோல் வளர்ந்தாலும் கீழடுக்கின் பேட்டர்னையே பின்பற்றுகிறது. உங்கள் விரல் நுனியில் கருவறையின் நினைவு பதிந்து இருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு உடல் ரகசியம்.